டெஸ்ட்டுக்கு போகிறாப்புல வெரி குட் புக் பண்ணி அம்மா சீட் பிடிக்க காலம் ரெடி ஆயிடுச்சா ஜான் பண்ண சரி. சக்கரவர்த்தி ஐயாவுக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஜோஸ்பின். மகன் வந்து ஜாஷ்வா. உங்களுக்கு தெரியும் இல்லை, ஒரு மனைவி இல்லைன்னா அந்த ஊழியம் குடும்பம் ஜனங்களுடைய பேர் கல்யாணம் இருந்து இப்போ ஒய்ஃப் இருந்து ஊழியம் செய்தாலே 1008 குறைகள் இல்லை பல கலகம் விளைவிக்கிற பேர் கிறிஸ்தவ உலகத்தில். ஐயா வந்து ஒரு மீனவ குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு அவருக்கு நாங்கள் வச்சுக்கிற பேர் தான் நவீன பேர். சொல்லுங்க பார்க்கலாம், நவீன பேர். அன்றைக்கி உண்மையான மீனவன் பேர் ஆண்டவர் அழைச்சது போல சாமுவேல் சக்கரவர்த்தி அழைச்சார். நல்ல ஒரு ஆராதனை வீரன், பிரசங்கியார், நல்ல மாணவன், கற்றுக்கொள்கிறவர், எல்லாத்துக்கும் மேலே என் மேலே உயர்ந்த அன்பை பொழிகின்றவர், எங்கள் இந்திய கிறிஸ்தவ போதகர் அழைக்கிறதுலே பொருளாளர். ஸோ கட்டாயப்படுத்துகிற இன்றைக்கி நாளைக்கு சர்ச்சு அவருக்கு இந்த கட்டாயத்தின் பேரில் என்னுடைய தேவைக்காக அவர் இங்கே வந்தார். கர்த்தர் அவரை நம்மத்திலே கொண்டு வந்தார். நான் சொன்னேன் 2 in 1 வந்துருங்க, நேற்றே வந்து போகிறேங்க. நான் சொன்னேன் 2 in 1 வந்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போது அதிக மகிழ்ச்சி. அவர் தான் வயசுலேயே அதிகமானவர். ஒரு அலையிலேயே சொல்லலாமா, மூத்த தகப்பனார். இந்த ஊரில் நான் இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அவர் தான் எங்கள் கனெக்ஷனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மோசஸ் அண்ணன் கொடுத்தாரு, சகாயராஜ், ஜான் பால் ஆந்திராவில் இந்த கேரளாவுக்கு போன சீக்கிரம் வந்துட்டார். கத்தர் ஸ்தோத்திரம். அதுவும் 2-3 மாதங்களுக்கு பிறகு அருமையான விஷயம் ஐயா, அத்தாய்க்கு ஐயா, நீங்கள் எப்போவுமே வரலாம். ஒரு பிறந்த வாசல் அம்மா எல்லாரும் வந்துருக்கீங்க. முதல் தடவை நீங்கள் காமூர் ஐயன், புதிதாசன் வந்துருக்கீங்க. செல்லாமா, சசிகலாமா, மாற்றிக்கலாமா, சண்டை போட்டே இருக்கிறாங்க. நான் பேசுகிறதையும் இன்றைக்கி தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன ஆச்சுன்னு. புக் பண்ணி எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நான் தொடர்ந்து எல்லா சனிக்கிழமை வந்துருந்தேன். முதல் சனிக்கிழமை பெண்களுக்கு அக்கா சொல்லுவாங்க, ஆண்களுக்கு நான் மெசேஜ் போட்டுருவேன். கேன்சல் ஆனால் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அதனால் ஃபோன் வருதோ வரலையோ, மெசேஜ் வருதுன்னு நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் ஒரு நல்ல சிறந்த செய்தியை நம்ம கேட்க போனோம். ஃபஸ்ட் விக்டர் அவர் ஆங்கிலத்தில் நான் தமிழில் மொழிபெயர்க்கிறேன். மிக அழகான செய்தியாளர், நல்ல சின்சியர் மேன். இப்போ நான் கரண்டை தட்டி பாஸ்டர் சாமுவேல் சக்கரவர்த்தி மேன். நம்ம எல்லாருமே சின்னவர் அவர் தான். அவர் நம்ம மாணவர். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குங்களா? கர்த்தருக்குள்ள எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சவுண்டாவே இருக்கு. மகிழ்ச்சியா இருக்குன்னா நல்ல சத்தமா இருக்கு. எக்கால சத்தத்தோடு ஆண்டவர் ஆர்ப்பரிக்கும். ஹல்லேலூயா. இவ்வளவு பேர் மத்தியில், அது எல்லாம் பெரியவங்க மத்தியில், காலேஜுக்கு தான் நினச்சேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக தான் நான் இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். 4வது வருஷம். ஐயா தான் எனக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது, சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஜான்சன் ஐயா தான். எனக்கு அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசுலேயே இல்லை. எனக்கு எல்லாமே அப்பா அம்மாவாக இருக்கிறது இப்போ இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக காரியத்தில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது இப்போ என்னுடைய 8 மாதம் ஆயிடுச்சு. எங்கள் மனைவி இறந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வார்த்தையில் சொல்லி தேர்த்தி எங்கள் கூடவே இருந்து அரவணைக்கிற ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தியில் எதை எழுந்தாலும் ஆண்டவரை நாம் இழக்கக்கூடாது. ஆமாம், எந்த நேரத்தில் என்னை பார்க்குறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இன்னுமா நீ ஊழியம் செய்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இன்னும் அதை விட அதிகமாக நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சரி, இறந்த பிறகு சரி, ஒரு ஊழியமும் தடைப்படலை. ராமன் சொல்லலை, எந்த காரியத்திலும் எந்த ஊழியமும் இன்று வரைக்கும் தடைப்படலை. அது எல்லா ஊழியங்களும் எல்லாம் நேர்த்தியாக நடக்குது. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். இல்லையா, சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிட்டு கூட உட்காந்துருவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் சில கஷ்டங்கள் பாடுகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்குது. இல்லையா,
இல்லையா? வந்த வேலை இந்த உலகத்தில் வந்த வேலை அவங்க முடிச்சுட்டு அவங்க ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்க. நல்ல பணியை செய்துட்டு அப்பாவுக்கு தெரியும் அவங்க செய்த ஊழியங்கள்லாம். நான் வந்து சும்மா தான். அவங்க தான் அந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஜெபம் நடத்துறது, செய்திகள் எல்லாம் அவங்க தான் ஃபுல்லாக இருப்பாங்க. நான் சும்மா கார்பரேஷனில் வேலை செஞ்சேன். வேலையை விட்டுட்டு இவங்க கூட அப்படியே வந்தேன். நான் இப்போது அவள் இல்லை, அந்த ஊழியத்தை நான் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்ல அதை காட்டிலாம் அதிகமாக எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுல சில காரியங்களை எப்படி நடந்துக்கிறது போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஒரு ஆசை. அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நல்ல உங்கள் மத்தியில் என்னை ஆண்டவர் ஆராதிக்கும்படியே வைத்திருக்கிறார். நன்றி. நான் எழுந்து நின்று ஆராதிப்போம். நீங்கள் எழுந்து முடிஞ்சால் எழுந்துங்கள். ஒரு 15 நிமிடம் இல்லையா? நம்ம கடந்து வந்த பாதைகள்லாம் கரடு மேடா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா நம்ம ஆண்டவர் நல்ல வழியில நடத்துகிறார். ஆமென். நீதிமானுடைய பாதை எப்படியா இருக்கு? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசத்தை போல சூரிய பிரகாசம் போல இருக்கு. ஆமென். ஒவ்வொரு நேரமும் நான் நீ இருள இருக்கிறேன்னு நினைச்சேன்னா கூட கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். நீங்க நம்புறீங்க இல்லையா? கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்படவே கூடாது. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த காலத்திலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இல்லையா? ஆமா. தகுதி இல்லாத நம்மளே ஆண்டவர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஊழியம் செய்யும்படியாய் நமக்கு ஆண்டவர் கிருபைகளை தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார். ஆமென். இந்த நாள்ல இந்த வயதுல நீங்க வருகிறதுக்கு ஆண்டவர் என்னது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்க சரீரத்துக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? இன்னும் எனக்கு நீடித்த ஆயுசு நாட்களை தருவார், இன்னும் தீர்க்க ஆயுசை தருவார், இன்னும் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது. இல்லையா? ஆமா. அங்க இருந்து எகிப்துல இருந்து நம்ம விடுதலை ஆக்கினது மட்டுமல்ல, நடு தெருவில் நம்ம விட்டுற தேவன் அல்ல, அவர் இறுதி வரைக்கும் நம்மை கானானுக்குள்ள சேர்க்கிற தேவனா இருக்கிறார். விடுதலை தருகிறார், சுக பலன் ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் தருகிறாரு. பாவ சாபத்திலிருந்து விடுதலை தந்துட்டாரு. நீங்கள் இப்பொழுது கானானுக்குள்ள இருக்கணும், செழிப்புள்ள காலங்களுக்குள்ள நாம் இருக்கணும். ஆமென். உங்களை பார்த்துட்டீங்க, உங்க சந்ததி உங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், உங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில வந்தாலும் இல்ல எங்க சந்ததி, எங்க பிள்ளைகள், எங்க பேர பேத்திகள் எங்க மூலமா ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய ஜெபம் அதிகமா தேவைப்படும். இன்னும் அதிகமாய் திறப்புல நில்லுங்க. கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். உங்களை பல காரியங்களில உங்களுக்கு வெளிப்பாடு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இல்லையா? ஒரு சில பாடலை பாடி நாம் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போறோம். சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எல்லாரும் சோத்திர சொல்லுங்க. 7 மாதம் நம்மளை நடத்தின தேவன் வித்தியாசமா நடத்தி இருப்பார். ஆமென். இனி வந்த இந்த 8வது மாதத்துல அற்புதமா நடத்துவார். எல்லாம் சோத்திர சொல்லுங்க. எல்லாம் பிரைஸ் பண்ண ஆரம்பிங்க. நல்ல 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 இயேசு நாமத்தில் glory to Jesus. எல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அவரை காத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவனாம் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் மறப்பதில்லை. மறக்காத ஒரு தேவன், உங்களை மறக்காத ஒரு தேவன், உங்களை மறக்காத ஒரு தேவன். போதாது, நன்றி போதாது, இன்னும் நல்ல 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 இதுவரை நடத்திய தேவன் இனி நடத்துவார். அவர் மான்காலை தருவார், பலனை தருவார். ஆவில் அழகாதுங்க, ஆவில் ஆவில் அபிஷேகத்தோடு வல்லமையோடு 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 என்னோடு பேசுங்கப்பா, என்னோடு இடைப்படுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா. என்னை நடத்துகிற தேவனுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கேன். நன்றி 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 என்று சொல்லுகிறேன். நன்மைகளை சொல்லுகிறேன். நன்றி நன்றி என்று சொல்லுகிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா
என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று சொல்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று சொல்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவுடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான நன்மைகளை தருகிறேன். உணவுடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான நன்மைகளை தருகிறேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏற்பையா நன்றியா நன்றியா ஏற்பையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்களை செய்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று சொல்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று சொல்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். அந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அருகே நான் இருந்தேன் ஐயா. அருகே நான் இருந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அழைக்கிறேன். அழாதே என்று சொல்லி அழைக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. எங்கிலாய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்து. சூழ்ச்சிகளை முறியடித்து. எந்த நிலையிலோ என்னை துதிக்க வைக்கிறேன். எந்த நிலையிலோ என்னை துதிக்க வைக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் கைவிடாமல்
நாங்கள் நிற்பது நிர்மலமாக இருப்பது கிருபையே, கிருபையே. நாங்கள் வாழ்றது உங்க கிருபை, நாங்கள் வாழ்றது உங்க கிருபாண்டவர். பெரிய காரியங்களை மத்தியில செய்யப்பா, பெரிய காரியங்களை மத்தியில செய்யப்பா, பெரிய காரியங்களை ஊழியத்தில் செய்யப்பா. ஆண்டவரே, என்னை கெடுக்க நினைக்கிறவர், எங்களை அழிக்க நினைக்கிற சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நாங்கள் விழுந்தாலும் எங்க பிள்ளைகள் விழுந்தாலும் எழுந்திருக்கிறாங்க.
உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினா என்னை மூடி மறையுமே. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினா என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினா என்னை மூடி மறையுமே. உங்க காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, உங்க கரத்தின் நிழலினா என்னை மூடி மறையுமே. நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை, நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே எங்க பெருமை. ஆண்டவரே, நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எல்லாம் துதிக்க ஆரம்பிக்கும், எல்லாம் துதிக்க ஆரம்பிக்கும். எல்லா பரவாயில்ல, நம்ம முந்தி கட்டக்கூடிய நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு பரவாயில்ல. ஆண்டவரே, கோட்டைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம், 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 முறியடிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை பாழாக்கலாம். இயேசுவின் நாமத்தில் அந்த காலத்தில் நல்லவர்களை, குறைந்தவர்களை, அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தில் குடும்பம். எங்கள் பிள்ளைகளை சீரழிக்கிற எல்லா சத்துரு கிரியைகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அடித்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுவோம். ஜெயமெடுத்து, ஜெயமெடுத்து, ஜெயமெடுத்து. அதிகமாக செய்யப்படுறார், அதிகமாக செய்யப்படுறார். உனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார், குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்ற வல்லவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறக்க மாட்டேன், நீங்க செய்த நன்மைகளை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. மறக்காதவர், ஒழுக்காதவர், ஒழுக்காதவர், நினைக்கிறவர் நினைவா இருக்கிறார், நினைவா இருக்கிறார். மறந்து போவேணும், மறந்தா இந்த உலகில் வேணும், மறந்தேனோ மறந்து போவேனோ, உண்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேணுமோ. நான் இருப்பதும் என் மூலமாகாததோ, நான் இருப்பதும் என் மூலமாகாததோ. உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா, உங்க கிருபையா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நன்றி சொல்லி நல்ல கையை தட்டி தெளிவு வரப்போகுது.
அப்பா துதிக்கிறாங்க. அவருடைய தேவையெல்லாம் சந்திக்கிறாங்க. வானத்தை மூடி உண்டாக்கிற கட்டளத்திலே இந்த ஊழியர்களுக்கு, அவர் சரீரத்துக்கு, அவருடைய அவருடைய குடும்ப செலவுகளுக்கு வருவதாக நல்ல செலுத்துறாங்க. தொடர்ந்து ஆண்டவரே, அடியான ஆண்டவரே, அநேக ஊழிய பணிகளுக்கு இது கொண்டு செல்லக்கூடிய இன்னும் அநேக லட்சங்களுக்கு விசேஷத்தை அறிவிக்கிற மாத்திரமா நலனை ஆரோக்கியத்தில் சரீரத்தில் வைக்க முடியாது. இங்க வருகிறவர்கள் ஆண்டவரே ஊழியக்காரர்களா வந்திருக்கிறவர்களா எல்லாரும் இங்க வந்தது நல்லது என்று ஆசீர்வாதத்தில் சுகத்தின் பலத்தில் சுதந்திரிக்க கூட்டமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோட ஜெபக்குறிப்பு பிறகு நாம் செய்தி மேல போகிறோம். செய்தியாளரை time that you've given us in your presence. பரலோக பிதாவே, உங்களுடைய சமூகத்திலே நீர் எங்களுக்கு ஆச்சரியமாய் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக, இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, it is your will that we are here, Lord, today. இந்த நாளிலே உம்முடைய சித்தத்தினாலே நாங்கள் இங்கு இருக்கிறோம் தகப்பனே. Father, we thank you for the breath you have given us in our nostrils. எங்களுக்கு கொடுத்த மூச்சுக்காக, சுவாசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. And it's only your grace that we are in the land of the living. ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள தேசத்திலே நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபை மட்டுமே ஆண்டவரே. Lord, we thank you for your love towards us. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக, எங்கள் மேல் நீர் பொழிந்தருள் அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. Thank you for the Calvary's love, Lord Jesus. ஆண்டவரே, அந்த கல்வாரி அன்புக்காக நன்றி அப்பா. Let us always, Father, look to you, Jesus. You are the author and finisher of our faith. நீரே ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறீர், துவக்கமும் முடிவுமாய் இருக்கிறீர். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. Lord, you have brought us here with a purpose. ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. We thank you for this time trust ministry, Lord. ஆண்டவரே, இந்த டைம் ஊழியர்களுக்காக நன்றி We செலுத்துகிறோம். pray for our pastor Arul Johnson and his family, how they've been serving you faithfully thus far, Lord. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செய்கிற நற்கிரியைகளை, ஊழியங்களை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். அதில் உண்மைத்துவத்தையும் உத்தமத்தையும் காண்பித்தருளும் ஆண்டவரே. Lord, I pray that you bless this ministry, இந்த Lord. ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. Thank you for the light of the gospel that is going through this ministry. ஆண்டவரே, இந்த ஒளியாகிய நற்செய்தி கடந்து போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, I pray that everyone in this area should be met of thee, visited of thee, Lord. ஆண்டவரே, உம்மை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சந்திப்பார்களாக. Lord, let people living in darkness be brought into your fold. ஆண்டவரே, ஆண்டவரே, இருளில் இருக்கிறவர்கள் உம்முடைய மந்தைக்குள் வருவார்களாக. Lord, I pray especially for our pastor Samuel Chakravarti, Lord. Oh Lord, Father, I pray for his children's future. Lord, everything is in your hands, Lord. ஆண்டவரே, எங்கள் அன்பு போதகருக்காக, அவருடைய மகனுக்காக, அவருடைய எதிர்காலத்துக்காக, ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, I pray that you bless the ministry that he is doing, Lord. ஆண்டவரே, அவர் செய்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. Lord, we want to see a rich harvest of souls through his ஆண்டவரே, ministry. அந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே ஆத்தும அறுவடை நடைபெறுவதாக. Lord, we want your spiritual blessings, Lord. உம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. You help my brother, Lord. உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வீராக. Lord, you are our God and we are your people. நீர் எங்களுடைய தகப்பனும் நாங்கள் உம்முடைய மக்களுமா இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we only call unto you, Lord. நாங்கள் உம்மை மட்டுமே நோக்கி கூப்பிடுகிறோம். Because you are a prayer hearing God, you are a prayer answering God, and you are speaking, God. ஏனென்றால் நீர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், எங்களோடு கூட பேசுகிறவர். I pray that you bless him as a family, Lord. ஆண்டவரே, Let his children also rise up, Lord. அவருடைய பிள்ளைகள் எழுப்புவார்களாக. Build your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார்களாக. Lord, in this world there is nothing more than serving you, Lord. இந்த உலகத்திலே உமக்கு பணிவிடை செய்வதை காட்டிலும் வேறொன்றும் எங்களுக்கு மேன்மை Lord, கிடையாது. help us to serve you with a perfect heart. ஆண்டவரே, முழு இதயத்தோடு அவர்கள் பணி செய்ய கிருபை To செய்கிறார். serve you in holiness and righteousness. பரிசுத்தத்தோடு நீதியோடு பணி செய்வார்களாக. Father, I pray for our pastor Sagai Raj, Lord. ஆண்டவரே, சகலராஜ ஐயாக்காய் நாங்கள் I ஜெபிக்கிறோம். pray for his son's marriage which has been, Lord, put in Lord jeopardy, Lord. ஆண்டவரே, இருக்கிற அந்த போராட்டத்தை, அவருடைய மகனுடைய திருமண காரியத்தை உடைய கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, it has gone so bad, Lord. It has gone to the court and it's gone to the extent of divorce. ஆண்டவரே, அது அப்பா விவாகரத்து வரைக்கும் அது கடந்து போயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அது வழக்காய் மாறி இருக்கிறது அப்பா. Lord, we want your deliverance, Lord, in their lives. அந்த வாழ்க்கையில உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Both the husband and the wife, they should be reunited together, Lord. ஆண்டவரே, மீண்டுமாய் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வார்களாக. Lord, you are a God who desires that man and women
be together, Lord, as husband and wife. ஆண்டவரே நீர் தீர்மானித்த உம்முடைய சித்தப்படி கணவனும் மனைவியாய் அவர்கள் வாழும்படியாய் கிருபை செய்வீராக. And let none separate them, Lord. ஆண்டவர் இதை காட்டி நாங்கள் ஒருவரும் ஜெபிக்க முடியாது. Let there not be anything that will come and separate them, Lord. ஒருவரும் அவருடைய வாழ்க்கைக்கு பிரிவினையாய் வரவே கூடாது. Lord, I pray that they both humble themselves, Lord, and reconcile with each other. ஒருவரை ஒருவர் தாழ்த்தி ஒருவர் ஒப்புரவாகி தன்னை இணைத்துக் கொள்ள கிருபை செய்கிறார். Lord, we want the divine hand to work in their hearts, Lord. இந்த தெய்வீக கரம் அவருடைய இருதயங்களிலே கிரியை செய்வதாக. Lord, you do it, Lord. நீரே அப்படி செய்ய போகிறீர். Lord, we thank you for all the dear people who are gathered here this morning. ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We want your heavenly blessings upon everyone. ஒவ்வொருடைய வாழ்விலும் பரலோக ஆசீர்வாதம் வருவதாக. எல்லாமே சொல்லுங்க. ஆமென். And Lord, you want us to bless us. நீர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பீராக. Lord, we look to you, Jesus, now. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Speak to us through your word. உம்முடைய வார்த்தை மூலமாக பேசுகிறீராக. Father, we give you all the glory. ஆண்டவரே எல்லா துதியும் நமக்கு செலுத்துகிறோம். In Jesus' holy name we pray. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சத்தம் ஆமென். ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை தள்ளாத பேசுகிறது. கல்ல மண்ணு நம்ம வணங்கணும். ஒரு பொம்மையை நம்ம வணங்கணும். இந்த மோசம் சொன்ன தைரியமா சொல்லணும். கல்ல வணங்கணுமா? அவர் பேர் தாங்க இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க. இயேசு. அந்த இயேசுவின் நாமத்தை நீங்க தைரியமா அறிக்கை செய்யணும். முன்னாடி அம்மா இங்க வந்துருங்க. முன்னாடி அந்த இயேசு நாமம். சரி, நம்ம இப்போ செய்தி நேரம் கரெக்டாக 12 மணிக்கு எல்லாம் சொல்லுங்க. ஃபேமிலிக்காக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஐயாதான் முன்னாடி வந்து இந்த மோசஸ் மிலன் அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு. அந்த குடும்பம் செய்ய நம்மளுடைய ஊழியக்காரங்க சின்ன சின்ன பிரச்சனை. அதனால நாங்கள் 2 பேரும் தான் பையன் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்க என்டிசி சபா அந்த பாஸ்டர் தம்பி நல்ல தம்பி. சின்ன சின்ன புரிந்து கொள்ளாத செயல். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. முதல் நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம யாரும் கிடையாது. ஏசாமியா ஏசாமிக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம். நம்ம என்னன்னா சொன்னத்தை வச்சு அவங்க ரைட்டு அவங்க அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மிலன் மோசஸ் ஒரு குழந்தை 5 வருஷம் 5 மாதம் பிறந்த கர்த்தர் அதை இணைக்கபடியா நம்ம அதில் இருக்கிற நம்ம ஐயா முன்பாக வந்து அப்படியே செய்திக்காகும் கரெக்டாக 1 hour நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அவர் வாய்ப்பு சொல்லி நான் மொழி கேட்பேன். கர்த்தர் தூதியாக நல்ல வார்த்தைகளை தருவார். சோமான்னு இருக்கேன். உங்களோடு பேசும்போது அவனே நல்ல இல்லையான்னு சொல்லி நான் கேட்காமே சொல்லி மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இம்மட்டம் எங்களை ஜீவனம் பெற கொடுத்து காத்து வேண்டிய தெய்வங்களுக்காக உள்ளத்தன் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம். உடைய தேவைகளெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால வேண்டுதல் தெரியப்பட்டன்னு சொல்லியிருக்கிறீங்களே. நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பின் மேலான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் விசுவாசத்தோடு உங்கள் சமுத்திரங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மோசம் இருக்கார், கடும் பிள்ளைகளுக்கான சோதரோட வாழ்க்கையில் பிரிக்கப்பட்ட அந்த நிலைமையை நீர் அறிவீர். ஆண்டவரே கடுமையாக இருப்பது நல்லது என்று இணைத்த தேவன். ஆண்டவரே சத்துருவின் கிரைகள் மனிதனுடைய போராட்டங்கள் கொள்ளாத செயல்களினாலே பிரிந்திருந்தால் அவர் எல்லாவற்றையும் நீதி நியாயம் செய்து இணைத்து அன்பிலே சேர்த்து வைக்கக்கூடிய வல்லமையும் முடிவில் இருக்கிறது. நீங்கள் கிருபியாயிரம் இறக்கமாயிரம் அந்த பிள்ளைகளுடைய குறைகளை குற்றங்களை மன்னித்து அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் இயேசு நாமத்தை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். ஒரு மனதின் ஆதரித்தாரும் இரக்கத்தை தாழ்மையை அன்பை அவருக்குள்ளே நிலைத்திருந்து சேர்ந்து ஒருமித்து வாழ உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இதில் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவர் செய்ய போவதற்காக சோத்திராண்டவரே இந்த வேலையில நம்முடைய சத்தியத்தை சுமந்து வந்த தாசராய் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிடுகிறோம். ஆவியானவர் இம்மட்டம் அவர்களை பராமரித்து குடும்பங்கள் ஊழியர்களை ஆசீர்வித்து வருவதற்காக சோத்ரா இந்த வேலையிலும் கூட பசுத்த ஆவியுடைய வல்லமை அபிஷேகம் அவரோடு இருந்து நீ பேசணும் நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே ஜீவன் உள்ளதாக இருக்க ஆசீர்வாதம் அடியாரை பலப்படுத்தும்.
சத்தியங்களை ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம், புரிஞ்சுக்கிறோம். வேறு கிருபியாயிரம் இருக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிஷப் கூட்டத்தை வச்சுக்கிறார். அவர்கள் பல்வேறுபட்ட நற்கிரியர்களை திருச்சபைகளோடு இணைந்து மாதம் அவங்களுடைய சபையில் அவங்களுடைய ரெகோபாத் விடுதலை நோயின் சிறப்பாக ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துகிறார். இந்த மாதம் 8/8 அடுத்த வியாழக்கிழமை 8 நாளே மிகுந்த சந்தோஷம். 8 நாள் அர்த்தம் மிகுந்த சொல்லுங்க, மிகுந்த நீ சொல்றது பார்த்தா எந்த சந்தோஷம் எப்படி 8னா சந்தோஷம். அப்போ சிலர் 8/8 சிதறடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை சொன்னார். பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்கு போய் நற்செய்தி அறிவித்த போது வசனம் சொல்வது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் என்ன வரணுமா, ரசிகலாமா என்ன வரணும், சந்தோஷம். சந்தோஷம் தான் என்ன போயிடும், கவலை போயிடும், பயம் போயிடும். வாழ்க்கையில் எதிரி 2 சொல்லுங்க, பயம் சொல்லுங்க, பயம் கவலை. ரெண்டுமே பாவம். பயமும் பாவம், கவலையும் தான். ஆண்டவருக்குள்ள இருக்கணும் பயப்பட மாட்டோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிற கவலை. ஆனால் பிரச்சனை இருக்கும். இப்போ எனக்கு இந்த 3 மாதத்துல ஐயா தான் மருத்துவம் ஏற்பாடு 6 மாதத்துக்குள்ள 3 முறை கண்ணுக்கு லேசர் போகும். சொல்லுவாங்க பணத்து முக்கியம் இல்லை, அதுக்கு நல்ல மருத்துவம் பணம் நிறைய இன்ஜெக்ஷன் போட்டால் அது இன்னொரு பிரச்சனை. அது எல்லாத்தையும் எல்லாருமே சொல்ல முடியல, பல ஏற்பட்ட சூழல்கள். ஆனால் தேவன் நமக்கு அந்த வேதனை வியாதி கவலை பயம் இருந்தாலும் அது நடுவில் அவருடைய ஊழியத்தை செய்தால் சந்தோஷத்தை தருகிறார். அதனால் எல்லாரும் ஐயா நடத்துகிற 8/8/2024 அந்த ஊழியத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஐயா பரிசுத்த ஆசாரிய ராஜரிக ஐக்கிய கூட்டத்தில் அந்த பொங்கல் நகரில் பசுபொன்னார் நடக்கிற கூட்டங்களை ஆண்டவர் நிவர்த்தியாக்கி பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நேரம் ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கான காரியங்கள் ஆண்டு செய்யலாம். அதான் பைபிள் ரகசியம். யோபு தன் நண்பர்களுக்காக உங்களுக்காக ஆண்டவர் இதுதான் சீக்கிரம். ஜெபம் பண்ணி நினைக்காதீங்க. நீங்கள் மற்றவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லும்போது உங்களுக்கு 10 மடங்கு ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆமென். கடைசியாக நாட்டுக்காக எத்தனை பேர் நான் செவ்வாய்க்கிழமை ஜெபத்தில் சொன்னேன், 10 வருஷம் இந்த பிஜேபி ஆட்சி எதிர்கட்சியே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. இப்போ கடவுள் எதிர்கட்சியை கொடுத்துருக்காங்க. ஆமென். சமமாக இருக்கிறாங்க 2 பேரும். ராகுல் காந்தியை கடவுள் நல்ல எதிர்கட்சி தலைவராக வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சட்டமன்ற செய்திலாம் பார்க்குறீங்கன்னு தெரியல, அப்படி இங்கிலீஷ் ஹிந்தி பிச்சு வருது. அதுக்கு அவரை கமெண்ட் அடிக்கிறாங்க, அதாவது நல்லது செய்வது நாடு விட மாட்டோம், குறிப்பாக இந்த பாப்பன சக்தி. அவர் வந்து போதைப் பொருள் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு. எவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க. நேற்று வந்து பயமுறுத்துறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ரைடு அனுப்புவோம். அது எப்படி அவருக்கு தெரிஞ்சு போய் தயவுசெய்து ரைடுக்கு வாங்க, உங்களுக்கு பிஸ்கெட் டீலாம் கொடுத்து அனுப்புறது ஆடி போய்கிறாங்க. செமையாக பேசுகிறேன். அப்படியே அவர் இங்கிலீஷ் லண்டனில் படிச்சவர், கேம்பிரிட்ஜில் படித்தவர், நான் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் பண்ணியதுக்கு ஒரு கமெண்ட், டீ கடை வித்த மோடி வந்து 10 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணால் இவர் 41,000 கூட அதுக்கு ஒரு கமெண்ட். இதெல்லாம் அவங்களால தாங்க முடியல. அவ்வளோ கேள்வி கேட்குறேன். நம்ம நாட்டையே 2 பேருக்கு அடகு வச்சுட்டாங்க. யார் யாருக்கு? அதானி அம்பானி 2 பேருக்கு நம்ம நாட்டை ரயில்வேலேருந்து எல்லா ஏர்போர்ட்லேருந்து போர்ட்டஸ்லேருந்து நம்ம இந்திய சொத்து அவங்க 2 பேர். இந்த 10 ஆட்சியில் அவங்க செய்த நன்மையாக தான். இதை மறைப்பதற்கு மதம் என்கிற போர்வையை அவர்கள் கொண்டு வராங்க. அதை கேட்குற எதிர்கட்சிகளை பயமுறுத்துகிறாங்க. மோடி பேசுகிறாரு, தம்பி நீ எவ்வளோ மார்க்கு தெரியுமா? 99 மார்க்கு தான். ஆனால் 100க்கு இல்லை, எவ்வளோக்கு? 500க்கு. ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா 500 எம்எல்ஏ எஃப்டிஎஸ் இருக்கான். கிண்டல், சின்ன பையன் பப்பு. ஆனால் இப்போ அவங்க அந்த பப்புலாம் அவங்களோட வேலை அவ்வளோ அழகாக பேசுகிறேன், அவ்வளோ தெளிவாக பேசுகிறேன். அது சட்டசபை மாணவர்கள் வந்து கலகலப்பாக இருக்கு. நான் முன்ன பார்க்க மாட்டேன். இப்போ எதிர்கட்சி வந்தாலும் ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்து பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருக்கு, சிறப்பாக போராடுறேன். 140 கோடி மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி, அவருக்கு பாதுகாப்பு. நீங்களாம் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது உண்மைதான்.
அதனால் இன்னிலிருந்து ஒரு உறுதிமொழி இருக்கும். எல்லா கை தூக்கி சொல்லுங்க. இன்று முதல் சொல்லுங்க சத்தமாக, இன்று முதல் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி அவர்களுக்காக தினமும் ஜெபிப்பேன். இன்று முதல் கர்த்தருடைய நாடாகிய இஸ்ரவேலுக்காக தினமும் ஜெபிப்பேன். நம்மத்தில் இளம் வாலிபர் அவரும் முன்னாடி வந்து நல்ல ஒரு ஃபயராக ராகுலுடைய பாதுகாப்புக்காக இந்த அரசியல் சட்டம் ஒன்று சீக்கிரம் அந்த ஆட்சி மாறும். கண்டிப்பாக மாறி 6 மாதத்துக்கு இல்லை. அது பிறகு நம்ம நேரடியாக செய்யணும். நல்ல தகப்பனே, சர்வ மீண்டும் ஒரு முறை இங்கே கூடி உண்மை ஆராய்ந்து ஜெபிக்க கர்த்தர் தந்தை கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என்னுடைய தேசத்தில் குறிப்பாக இந்த மதவாதம் ஆட்சி செய்கிற இந்த இந்திய தேசத்திலே கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு கேள்வி கேட்பதற்கு எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் இல்லை என்கிற மமதையோடு செயல்பட்ட அந்த மதவாத பாரதிய ஜனதா அந்த RSS கவர்மெண்ட்டுக்கு சிம்ம சொப்பனமாக தற்போது விளங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய அந்த மகத்தான இந்திய கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் ராகுல் காந்தி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அனுதினமும் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். குறிப்பாக மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் என்று தங்களை மார்த்தட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த இந்துத்துவ சக்திகள் அவர் உள்ளே வந்தாலே பயந்துட்டு வெளியே ஓடுற நிலைமையை கர்த்தர் தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நிர்மலா சீதாராமன், அதாவது அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதி. அவர் வந்து நியமன MP, ஆனால் நிதியமைச்சராக இருந்து கொண்டு அவர் கிண்டி கொண்டிருக்கிற அந்த பட்ஜெட் என்கிற அந்த அல்வாவை மிக சிறப்பாக அங்கே இமேஜ் வச்சு படத்தை காட்டி அங்கே கிண்டல் அடித்து அதை ஒரு மக்களுடைய மனதில் ஏற்பட்ட அந்த வலியை ஒரு படத்தின் மூலமாக அங்கே கன்வே பண்ண ராகுல் காந்தி அவர்களுக்கு கர்த்தர் தந்த ஞானத்திற்காக நமக்கு கொடான நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் விசுவசிக்கிறோம். இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு இளவரசர், ஒரு பப்பு, அவருக்கெல்லாம் என்ன தெரியும், எங்கள் கால் தூசிக்கு கூட சமம் இல்லை என்று கமெண்ட் அடித்த அந்த இந்துத்துவ சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறதே அந்த கால் தூசி என்று பப்பு என்று கிண்டல் செய்யப்பட்ட அந்த ராகுல் காந்தி தான் குறிப்பாக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தாவே, ராகுல் காந்தியுடைய இந்த செயல்பாடுகள் எதுவுமே வந்து மக்களுக்கு பெருசாக போய் ரீச் ஆகலை, உலக மக்களுக்கும் ரீச் ஆகலை, அவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த மக்கள், இந்த சமுதாயத்துக்கு முன்னால் குறிப்பாக இந்த கடந்த சில 1-2 மாதங்களில் பாரதிய ஜனதா கட்சியை அவர் கேள்வி கணைகளால் துளைத்துக் கொண்டிருக்கிறார். இதுவே இந்த உலக மக்களுக்கு, உலகம் முழுவதும் இந்திய மக்களுக்கும் அவருடைய சிறப்பான அந்த திறனை வெளிப்படுத்தியது. குறிப்பாக இன்னும் 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும். மீண்டும் இந்திய நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவம் அல்லாத கிறிஸ்தவம் சாராத மற்ற மக்களுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்க கர்த்தர் கிருபை செய்திருவார். குறிப்பாக இந்த இந்திய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும். அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அரணாக கிறிஸ்து இருப்பது போல ராகுல் காந்தி கிறிஸ்தவர்களுக்கும் மற்ற அத்தனை இந்திய ஜனங்களுக்கும் 140 கோடி மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு மிக சிறப்பான ஒரு பிரதமராக அவர் இருந்துருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த ஆட்களை ராகுல் காந்திக்கு மேன்மேலும் கர்த்தர் அதிகப்படுத்தி தந்திருவார். மோடி அரசாங்கம் கவிழ்க்கப்படும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்கிறோம், ஐக்கியம் கர்த்தாவே. அத்தனை இந்துத்துவ மதவாத விஸ்வ இந்து பரிஷத், RSS, இந்து மகாசபை உள்ள அத்தனையும் சிதறடிக்கப்படும் போகும் என்று இயேசு நாமத்தில் நாங்கள் சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை மூலமாகவும் இந்த ஜபத்தின் மூலமாக வருகிற அத்தனை துதிக்கான மகிமை ஆராதனை அத்தனை ஒவ்வொருவருக்கும் மட்டுமே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எந்திரமாக்குவேன் சொன்னபடி ஆண்டவரே அவர் எந்திரமாக்கி வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வருகை மட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அநேக ஆயிரமான கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவான வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படி அவரை எடுத்து பயன்படுத்த முடியாது சொல்லிக்கிறோமாப்பா. இம்மட்டும் அவரை ஆண்டவரை பயன்படுத்தி வருகிறவர் இனியும் பயன்படுத்த முடியாது சொல்லிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் நிறைந்தவராக இருப்பார். அவர் கால் வைக்கிற இடம் பேதுருவனோட நிழல் பட்டது போல இருக்கட்டும் ஆண்டவரே.
அப்பா உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை இருதயங்களை ஆண்டவரே காயம் ஆற்றுதலையும் இருதயத்தை ஆண்டவரை கிழித்து உமக்காக திருப்புகிற இருதயமாய் மாறத்தக்கதாக அவரை பயன்படுத்துவதற்காக சோத்திரம். உம் நாமத்திலே அவர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம் நாமத்தினால அவர் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவர் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே பலத்தும் பெரிதுமாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை அவர்கள் இன்னுமே அறிவிக்க போறதுக்காய் சோத்திரம். நன்றி செலுத்தும். எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நீ பயன்படுத்துவதற்காய் சோத்திரம். கேட்ட வார்த்தைகளை சத்ரு திருடாதபடி சாத்தான் திருடாதபடி ஆண்டவரே இருதயம் ஒருமுகப்பட்டு ஆண்டவரே அதை தரித்து இருக்க முடியாது ஜபிக்கிறோம். அப்பா செய்வதற்காய் சோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. புதியகான மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தகப்பன் இயேசுமே நாமத்தில் செய்கிறோம் பிதாவே. எண்ணுகிறேன் என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் மலர்ந்திடவே அனுகிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மாவோடும். என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மாவோடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபையும் இரக்கம் இருந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிங்க ராஜா. ஆண்டவரே, இதோ இந்த 8வது மாதத்தில் ஆண்டவரே முதல் சனிக்கிழமை ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த ஊழியரின் கூடுகையை நீர் ஆசிரித்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஊழியம் செய்கிற சகோதரிகளையும் ஆண்டவரை போதர்களையும் நீர் ஆசிரித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ராஜா. இங்கு வந்தது நல்லது என்று காண தேவனை கிருபை பாராட்டியதற்காக நன்றி நன்றி ராஜா. உங்களுடைய வல்லமை நாவி அபிஷேகித்த நாவி ஒவ்வொருவரும் நிரப்பியதற்காக நன்றி ராஜா. எழும்பி பிரகாசிக்கிற வல்லமை தந்தீரே நன்றி ராஜா. தகப்பனே, கொடுக்கப்பட்ட அந்த தேவ செய்திக்காக வருகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வார்த்தை ஆண்டவரே ஆண்டவரே பிதாவின் மூலமாக குமாரன் திருவுளம் பற்றினார் இந்த வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா ஆண்டவரே நன்றி ராஜா. அது மாத்திரமல்ல, நீதியின் செங்கல் விளங்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி ஆண்டவரே நீதியின் சால்வை நாங்கள் ஒவ்வொரு உடுத்தேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எனக்குள் யாதொரு குற்றம் இல்லை என்பேனாயில் அதனால் நான் நீதிமானாக்கப்படுவதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தர் ஒருவரே. ஆண்டவரே, எனக்குள் இருக்க எல்லா பாவங்கள் சாபங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ராஜா. எங்களுக்குள் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவரே மீறுதல்கள் எல்லாவற்றையும் அக்கிரமத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிக்கும்படியாக, எங்களை விருத்த சேதனம் செய்யும்படியாக, இன்னும் உண்மையில் ஆண்டவரை நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக உம்முடைய சாயல் எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய சாயலாக மெய்யான நீதியும் மெய்யான பரிசுத்தமும் எங்களுக்குள் காணப்படும்படியாக ஆண்டவரை நீர் வருகையின் நாளிலே ஆண்டவரை நாங்கள் கரைதறி அற்றவர்களாக காணப்படும்படியாக உம்முடைய கனமான ஊழியத்தை செய்ய எங்களை இன்னும் தகுதிப்படுத்தும்படியாக இன்னும் மோடு கிட்டி நெருங்க சேரும்படியாக ஆண்டவரை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய திருவசனத்தை நாங்கள் பிரசங்கிக்கும்படியாக தகப்பனே உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதை விட்டு விலகாத அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய பாதையில் நாங்கள் நடந்து செல்லும்படியாக உம்முடைய அடிசூழலை பின்பற்றி நடக்க தேவனை கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரை பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு என்று சொன்னீரே, அந்த பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா வந்து சேரும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமாக தேவ செய்தி தந்த தாசரை ஆண்டவர் நீங்கள் இன்னும் எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படியாக பிள்ளைகளை தழைத்தவங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை ஏற்பட்டு ஆண்டவரை எங்களது போதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவரும் அவர் செய்கிற ஊழியங்களை ஆசிர்வதிக்கும்படியாக குடும்பங்களை தழைத்தவங்க செய்யும்படியாக இந்த வேளையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
கொடுத்தீர் விண்ணப்பா ஏற்றுக்கொண்டு அப்பா ஆராதனைப்பா நிரப்பினது உமக்கு நன்றி. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, விசேஷமாக அப்பா நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றிகிறார். ஆரம்பத்தில் எதையுமே 33:3 பேசினபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா செய்தி எங்களோட அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் நீதி கம்மியாக இருக்கிற வெளிப்படுத்திருக்கிறதே உமக்கு நன்றி ஆண்டவரே. கட்சி பசித்தப்பா அப்பா ஆராய்ந்து பார்க்க முடிய பார்த்து வெளிப்படுத்தினதே உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்ட வசனத்தை நிலைத்திருக்க முடிய உதவி செய்கிறாங்க அப்பா. அப்பா கேட்ட வசனம் விட்டுவிடாதபடிக்கு அப்பா அதில் பாட கிருபித்தாங்க ஆண்டவரே. வந்த எல்லாரும் கருத்தை கொடுக்கிறேன். நாளைக்கு நடக்கிற ஆராதனை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஒரு சொல்றாங்க நன்மைகளை நினைத்தே நன்மைகளை நினைத்தே சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் மனிதர்களோடும் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடும் தாய்மொழியத்தின் பரிசுத்தவான்கள் யாவரோடும் எழுந்தேக்கி கூட இருப்பதாக. அல்லேலூயா. நல்லா உற்சாகம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆமென். செய்தி கொடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு நன்றி. எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு